மிதிலைக்கு பயணம். தாடகை வதமும் யாக காப்பும் வெற்றிகரமாக முடிந்தது. முனிவர் விஸ்வாமித்திரர் மகிழ்ச்சியுடன் இளவரசர்கள் இராமன் மற்றும் இலக்குவனை அழைத்து ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறார். அவர்கள் செல்லும் இடம் மாமக்கள் புகழும் மிதிலை. அந்த பயணத்தில் முனிவர் பல புனித கதைகளையும் தெய்வீக வரலாறுகளையும் இராமனுக்கு எடுத்துரைக்கிறார். அவரின் வார்த்தைகள் ஒரு ஆசானின் அருளும் ஒரு தந்தையின் பாசமும் கலந்தவை. பசுமை நிறைந்த வயல்கள், அமைதியான ஆறுகள், யாகத்தின் புனித நாதம் இவற்றை கடந்து அவர்கள் இறுதியில் மிதிலை நகரத்தை அடைகிறார்கள். அந்த மண்ணை ஆண்ட மன்னன் ஞானமும் தர்மமும் நிறைந்த ஜனகர். முனிவரை கண்டதும் ஜனகர் பணிவுடன் வரவேற்கிறார். அவரது பார்வை இராமனின் மேல் நிலைகிறது. அந்த இளவரசனின் தேஜஸ், அமைதி மற்றும் வீரமுகம் அனைவரையும் கவர்கிறது. அதே நேரத்தில் அரண்மனையின் உள்தோட்டத்தில் ஒரு தெய்வீக நொடியில் மிதிலையின் இளவரசி சீதை மற்றும் இராமன் முதன்முறையாக ஒருவரை ஒருவர் காண்கிறார்கள். அந்த சந்திப்பு வார்த்தைகளற்ற ஒரு புனித வாக்குறுதி போல இருந்தது. விதி தனது அடுத்த அத்தியாயத்தை அமைதியாக எழுதிக் கொண்டிருந்தது. இந்த மிதிலை பயணம் ஒரு நகரத்தை அடைந்த பயணம் மட்டுமல்ல, இரு தெய்வீக உயிர்களின் இணைவை நோக்கிய முதல் அடியாகவும் அமைந்தது. மிதிலை நகரம் இன்று ஒரு திருவிழா போல அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மகா மன்னன் ஜனகர் அறிவித்திருந்த சவால். சிவபெருமானின் அதிசய வில்லை யார் தூக்கி நாணேற்றி வளைப்பார்களோ அவருக்கு இளவரசி சீதை திருமணம். அந்த வில் சாதாரண ஆயுதமல்ல, தேவர்கள் கூட வணங்கும் பரமபவனின் வில். சீதையை திருமணம் செய்யும் ஆர்வத்துடன் நிறைய மன்னர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். ஆனால் சில தனுசு எனும் வில்லை எவராலும் தூக்கவோ ஒடிக்கவோ முடியவில்லை. சிலர் வில்லை தூக்கும் போது கீழே விழுந்தனர். சிலர் வில்லை தூக்கும் போது ஓடிவிட்டனர். இவ்வாறு சிவ தனுசு யாராலும் அசைக்க முடியவில்லை. பல அரசர்கள் முயன்று தோற்றனர். அரங்கில் கனமான அமைதி. அப்போது முனிவர் விஸ்வாமித்திரர் மெதுவாக இராமனை நோக்கி, இராமா, சென்று வில்லை காண்பாய் என்று கூறுகிறார். அமைதியான நடை, தாழ்மையான முகம், ஆனால் உள்ளத்தில் பரமவீரத்தின் ஒளி. இராமன் அந்த மகாவில்லின் முன் நிற்கிறார். அதை எளிதாக தூக்குகிறார். அரங்கம் முழுவதும் ஆச்சரிய சுவாசம். அவர் நாணை ஏற்ற முயன்ற அந்த நொடி பூமி மூச்சை நிறுத்தியது போல. அடுத்த கணம் பம், மின்னல் சத்தம் போல் வில் இரண்டாக முறிகிறது. அரங்கம் அதிர்கிறது. தேவர்கள் மலர் பொழிகிறார்கள். மக்கள் ஜெய் 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 என்று ஆரவாரம் செய்கின்றனர். எதிர்பாராத அந்த நிகழ்வு அற்புதமாக அரங்கேற்றம் கொள்கிறது. அந்த ஒலியில் ஒரு விதியின் அறிவிப்பு இருந்தது. சீதை மனம் நெகிழ்ந்து இராமனை நோக்குகிறாள். அவள் கண்களில் நிம்மதி, பக்தி மற்றும் அன்பின் ஒளி. அந்த நொடியில் ஒரு சவால் முடிந்தது. ஒரு தெய்வீக இணைவு ஆரம்பமானது. சிவ தனுசு முறிந்தது. மிதிலை. அந்த நாள் அது ஒரு நகரமல்ல, தேவர்கள் இறங்கி வந்த புனித பூமி. சிவ தனுசு முறிந்த அதிசயத்தின் பின் மன்னர் ஜனகர் ஆனந்த கண்ணீருடன் நிற்கிறார். இன்று என் மகள் சீதை தர்மத்தின் வடிவான இராமனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறாள் என்று அறிவிக்கிறார். அந்த செய்தி அயோத்தி வரை சென்று சேர்கிறது. மகாராஜா தசரதர் அரச மரபின் பெருமையோடு மகிழ்ச்சியோடு மிதிலைக்கு வருகிறார். இரு அரச குடும்பங்களும் சந்திக்கும் அந்த தருணம் மரியாதையும் ஆனந்தமும் கலந்த புனிதச் சந்திப்பு. திருமண நாளின் விடியல். வேத மந்திரங்கள் காற்றில் ஒலிக்கின்றன. யாக குண்டத்தின் அக்னி மெதுவாக எரிகிறது. மங்கள வாத்தியங்கள் முழங்குகின்றன. மணமகன் இராமன். அமைதியான முகம், அளவற்ற தேஜஸ், தர்மத்தின் உயர் உருவம். மணமகள் சீதை. தெய்வீக அழகு, பக்தியும் பாவனையும் கலந்த முகம். அவள் கண்களில் நம்பிக்கையின் ஒளி. கன்யாதானம் நடைபெறும் அந்த புனித நொடி. ஜனகர்
சீதையின் கையை பிடித்து இராமனின் கரத்தில் வைக்கிறார். இவள் என் மகள் மட்டும் அல்ல, தர்மத்தை காக்க பிறந்தவள் என்கிறார். அக்னி சாட்சியாக இருவரும் பிரதட்சணம் செய்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றும் ஒரு வாக்குறுதி, ஒரு வாழ்க்கை பயணத்தின் உறுதி. மங்களஸ்திரம் அணியும் அந்த கணம், மக்கள் முழக்கம், தேவர்கள் மலர் பொழிவு, வானமே ஆசீர்வதிக்கும் ஒலி. அதே நாளில் இலக்குவன் ஊர்மிளை, பரதன் மாண்டவி, சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தி ஆகிய திருமணங்களும் நடைபெறுகின்றன. இரு வம்சங்களும் ஒரு குடும்பமாக இணைகின்றன. அந்த கல்யாணம் ஒரு அரச திருமணம் மட்டுமல்ல, அது தர்மமும் அன்பும் இணைந்த யுக தருணம். உலகம் முழுவதும் தம்பதியருக்கு எடுத்துக்காட்டாக நிற்கும் புனித இணைவு. சீதா கல்யாணம் ஒரு மங்கள நிகழ்ச்சி அல்ல, ஒரு யுகத்தின் ஆரம்பம்.